அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி 6 படை வீடுகளை விட முருகனுக்கு சக்தி வாய்ந்த ஒரு படை வீடை பற்றித்தான் பேசுகிறோம். ஆனால் முருகனுக்கென்று 6 படைகள் உண்டு. அதாவது திருச்செந்தூரை சொல்லலாம், அதே போல் பழனி முருகனை சொல்லலாம், அதே போல் திருத்தணி முருகனை சொல்லலாம், திருப்பரங்குன்றத்தை சொல்லலாம், சுவாமி மலையை சொல்லலாம். இப்படி முருகனுக்கென்று 6 படைகள் வீடுகள் உண்டு. இந்த 6 படைகளிலுமே மிக சக்தி வாய்ந்த சக்தி இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த 6 படையை விட ஒரு படி இன்னும் சற்று அதிகமான சக்தி இருக்கக்கூடிய ஆதிப்படை வீடை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இங்குள்ள முருகன் சிலை மிகவும் பிரசித்தி பெற்றது, மிகவும் திகிலூட்டும் படியாக இருக்கிறது. ஏனென்றால் இரத்த ஓட்டத்துடன் இந்த சிலை இருக்கிறது. அதே போல் இந்த சிலை வடிக்கும் போது மயில் செய்யும்போது சிற்பி மயிலை செதுக்கும்போது அந்த மயிலுக்கு உயிர் பெற்று பறக்க நேரிட்டதாம். அதன் பின்பு அந்த சிலையை ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைத்துத்தான் அந்த சிலையை செதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த மயிலுக்கு கால் நகங்கள் அனைத்தையும் பேர்த்து எடுத்த பின்பு தான் சிலையை வடித்தார்களாம். அப்படி என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று. முருகப்பெருமான் சிலை நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, நீங்கள் குழந்தையாக பார்த்தால் அது குழந்தையாக தெரியும், பெரியவர்களாக அதாவது குழந்தைகள் சென்று அந்த சிலையை பார்த்தால் குழந்தை போலவே அந்த சிலை காட்சி கொடுக்கும். ஒரு 50 வயது பெரியவர்கள் போய் பார்த்தால் வயதுக்கு ஏற்றபடி அந்த சிலை உங்களுக்கு காட்சி கொடுக்கும். பெண்களாக இருந்து பார்த்தால் பெண்களுக்கு ஏற்றபடி அந்த காட்சி கொடுக்கும். அதாவது நாம் எப்படி பார்க்கிறோமோ, எந்த வயதில் நாம் எப்படி பார்க்கிறோமோ அதே போல் நாம் பார்ப்பது போலவே அந்த முருகனின் வயசும் கலரும் நிறமும் மாறி காட்சி கொடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆதிப்படை கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். சரி, முதலில் இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். நாகப்பட்டினம் மாவட்டம், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எட்டுக்குடியில் இருக்கக்கூடியதான் சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும். நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்று டைப் செய்தால் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் செல்ல வேண்டிய ரூட் உங்களுக்கு வந்துவிடும். அதை நீங்கள் பார்த்து போகலாம். இந்த கோவில் மிக பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோவிலில் உள்ள சிலை சுமார் 5.5 அடி இந்த சிலை முருகன் கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது 6 படைகள் வீடு முன்னாடியே, அதாவது இந்த 6 படைகள் உருவாவதற்கு முன்பே இந்த படை வீடு உருவாகி இருக்கிறது. இதற்கு தான் ஆதி படை வீடு என்று பெயராகும். 6 படைகளுக்கு முன்பே இது உருவானதால் 6 படை வீடாக கருதப்படுகிறது. இந்த முருகன் கோவிலில் சிலை செய்யும்போது நல்ல நீரோட்டமாக இருக்க வேண்டும், உண்மையிலே இதுக்கு நிறைய சக்தி இருக்க வேண்டும் என்று அந்த சிற்பி நினைத்து செதுக்கினாராம். அப்படி செதுக்கும்போது மிக நீரோட்டமாக மிகவும் சக்தி உள்ள ஒரு சிலையை அவர் வடிவமைத்தார். அப்படி வடிவமைக்கும் போது முருகப்பெருமான் தத்துரூபமாக நிஜமாக பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த முருகன் சிலை உருவானதாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சிலை முருகன் சிலையை வடிவமைக்கும் போது மயிலை வடிவமைக்கும் போது மயிலுக்கு உயிர் பெற்று விட்டதாம். அதை உணர்ந்த சிற்பி அந்த மயிலின் கால்களை கட்டி வைத்து நகங்களை ஒவ்வொன்றாக பேர்த்து எடுத்த பின்பு அதன் பின்பு தான் சிலையை வடித்திருக்கிறார். இன்றும் கூட அந்த காட்சியை நீங்கள் சென்று பார்க்கலாம். அதே போல் அந்த முருகனுடைய சிலை இரத்த ஓட்டத்துடன் இருப்பதை நீங்கள் இன்றும் சென்று பார்க்கலாம். அதே போல் இந்த எட்டுக்குடி முருகன் தான் 6 படைகளை விட அதிக சக்தி நிறைந்த முருகன் கோவிலாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆதிப்படை வீடு என்பதால் இதற்கு தான் முக்கியத்துவமாக கொடுக்கப்படுகிறது. இப்படி பல அதிசயங்களும் அமானுஷங்களும் இருக்கிறது. இந்த எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி கோவில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் எப்படி பார்த்தாலும், அதாவது நாம் குழந்தையாக இருந்து கோவிலில் தரிசனம் செய்ய போனால் நம்ம குழந்தையாக அவர் காட்சி கொடுப்பாராம். நாம் ஒரு 50 வயது நிரம்பியவராக சென்று சாமி தரிசனம் செய்தால் அவரும் அதே போல காட்சி கொடுப்பாராம். நாம் எப்படி பார்த்தாலும் நமது வயதிற்கேற்றபடி அந்த காட்சிகளை மாற்றி அமைத்து இன்றும் நமக்கு ஏற்றபடி ஆசீர்வாதம் செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தான். இப்படி ஒரு ஸ்தலங்கள் நாம் பார்ப்பதே இல்லை. ஒரு கோவிலுக்கு சென்றால் ஒரு சிலை இருந்தால் நிலையாக இருக்கும், அவ்வளோத்தான். ஒரு 5 அடி சிலை என்றால் 5 அடி தான் இருக்கும், அவ்வளோத்தான். அது நாம் பார்க்கும்படி நமது கண்களுக்கு ஏற்றபடி மாறும் என்பது மிகப்பெரிய அதிசயமாகவும் மிராக்களம் இருக்கிறது. இப்போது உதாரணமாக ஒரு 5 வயது குழந்தை அந்த சிலையை பார்த்தால் 5 வயது உட்பட்ட சிலை போலவே, அதாவது அந்த முருகனுக்கு 5 வயது போலவே காட்சி கொடுப்பாராம். ஒரு 70 வயது முதியவர் சென்று வணங்கினால் 70 வயதிற்கு முதியவர் போலவே காட்சி கொடுத்து அருள் ஆசி செய்வாராம். இப்படி நாம் பார்க்கும் வயது நம்ம உடம்புக்கு ஏற்றபடி நமது வயதுக்கு ஏற்றபடி மாறி காட்சி கொடுக்கும் ஒரு வித்தியாசமான சிலை தான் இது.
இந்த சிலையை வழிபட்டால் என்ன நடக்கும் என்று அதாவது இந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் பார்த்துவிடும். நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும், மனதில் பயம் நீங்கும், நோயுடைய பிரச்சனை சரியாகும், கடன் தொல்லை நிவர்த்தியடையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பயம் சார்ந்த பிரச்சனைகள் கிடைக்கும், கல்வி சார்ந்த பிரச்சனைகள் மேன்மை கிடைக்கும். இந்த கோவிலில் கிடைக்காத வரங்களே இல்லை, அத்தனை வரங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கு சக்தி வாய்ந்த எதிரிகள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சத்ரு சம்ஹார ஒரு பூஜை நடக்கிறது. இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த எதிரிகளுக்காக செய்யப்படும் ஒரு பூஜையாகும். அதாவது எதிரிகள் கட்டுக்கடங்க வேண்டும், எதிரிகளை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பூஜையாகும். இந்த பூஜை மிக சக்தி வாய்ந்தது. இதற்காக நிறைய நண்பர்கள் போய் அதை கலந்து கொள்வார்கள். அதே போல் இந்த கோவிலில் பால் விசேஷமானதாகும். இப்போது பழனி போனால் பஞ்சாமிர்தம் ஒரு கணக்கு இருக்கிறது அல்லவா, அதே போல் இந்த கோவில் பால் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். அவ்வளோ சாதாரணமாக இங்கு கொடுக்கப்படும் பால் அபிஷேகம் மிக 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 விசேஷமாகும். இந்த கோவிலில் ஜீவ சமாதி ஒன்று இருக்கிறது. வான்மீகி சித்தர் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார். இங்கு உள்ள கோவிலில் வன்னிய மரத்தின் அடியில் வால்மீகி சித்தர் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார். புராண காலத்தில் வால்மீகி சித்தர் ராமாயணத்தை எழுதிய அவர்தான் இவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது எந்தளவு உண்மை என்பதை நாம் ஆராய்ந்தான் பார்க்க வேண்டும். இப்படி பல்வேறு விதமான அமானுஷங்களும் அதிசயம் நிறைந்த இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை செல்லுங்கள். நிம்மதியாக நீங்கள் முருகனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். 6 படைகளை விடவே இதுவே ஆதிப்படை என்று கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்று விசாரித்தால் நேரில் உங்களுக்கே புரியும். இதுதான் ஆதி வீடு, 6 படைகளை விட சக்தி வாய்ந்த படை வீடு என்பதை உங்களுக்கு புரியும். நான் அந்த யூடியூப்பில் சொல்ல வேண்டும், கதை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நான் அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு அதன் பின்பு அதனோட விவரங்களாம் தெரிந்த பின்பு தான் பொதுமக்கள் நலனுக்காக கருதி இந்த வீடியோ வெளியிடுகிறேன். சென்று வணங்குங்கள். வாழ்க்கையில் வளமாக வாழ்வுகள். நன்றி.